வணக்கம். காரோட பவரை ஏத்தணும்னு கூகுள்ல தேடுனா முதல்ல வர்ற வார்த்தை ரீமேப்பிங். அதுலயும் இந்த ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு வரும்போது எல்லாருக்கும் ஒரு குழப்பம். இன்னைக்கு அந்த குழப்பத்தை அக்கு வேறு ஆணி வேற கிளியர் பண்ண போறோம். கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ முடிஞ்சப்போ உங்க காருக்கு எந்த ஸ்டேஜ் சரின்னு நீங்களே தீர்மானிக்க முடியும். உங்க கார் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட குதிரை மாதிரி. அந்த கட்டை கொஞ்சம் அவிழ்த்து வேகமா ஓட வைக்கிறது தான் இந்த ECU ரீமேப்பிங். ஆனா பவர் கூடனா மட்டும் போதாது, பாதுகாப்பாவும் இருக்கணும். இல்லனா இன்ஜின் கையில வந்துடும். அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். ஸ்டேஜ் 1 ஸ்மார்ட் அண்ட் சேஃப் அப்கிரேட். முதல்ல ஸ்டேஜ் 1. இதுல என்ன நடக்குது? கார்ல இருக்கும் எந்த மெக்கானிக்கல் பார்ட்ஸையும் மாத்தவே மாட்டோம். வெறும் ECU சாஃப்ட்வேர் மேப் மட்டும் அழகா டியூன் பண்ணி கம்பெனி மறைச்சு வைத்திருக்கிற பவரை ரிலீஸ் பண்றோம். இதுல பொதுவா 15% முதல் 20% வரை பவர் கூடும். மைலேஜ் பெருசா குறையாது. அதனால டெய்லி யூஸ் பிளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பவர் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் சாய்ஸ். முக்கியமான உண்மை, ஸ்டேஜ் 1 சேஃபா இருக்கணும்னா 3 விஷயம் கண்டிப்பா பண்ணணும். நல்ல குவாலிட்டி இன்ஜின் ஆயில், சரியான சர்வீஸ் இன்டர்வல், ஓவர் ஹீட்டிங் வராம கவனிப்பு. இதை கவனிக்கலனா ஸ்டேஜ் 1 கூட சேஃப் ஆகாது. ஸ்டேஜ் 2 ரியல் பெர்ஃபார்மன்ஸ் ஜோன். எனக்கு இன்னும் வேகம் வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்கதான் ஸ்டேஜ் 2 ஆரம்பம். இது வெறும் சாஃப்ட்வேர் அப்டேட் இல்ல. இதுக்காக காரோட சில முக்கியமான பார்ட்ஸ் மாத்தணும். டவுன் பைப் அல்லது ஃப்ரீ ஃப்ளோ எக்ஸாஸ்ட், கோல்ட் ஏர் இன்டேக், சில கார்கள்ல பிகர் இன்டர்கூலர். ஏன் தெரியுமா? இன்ஜின் நல்லா சுவாசிக்கணும், ஹீட் கட்டுப்பாட்டுல இருக்கணும். அப்போதான் எக்ஸ்ட்ரா பவர் சேஃபா வரும். இதுக்கப்புறம் ப்ராப்பர் ரீமேப் பண்ணினா பவர் 25% முதல் 35% வரை கூடும். டிரைவிங் ஃபீல் சும்மா வேற லெவல். ஆனா மறைக்கப்பட்ட உண்மை, ஸ்டேஜ் 2க்கு முன்னாடி இந்த 4 விஷயம் யோசிச்சு தான் போங்க. மைலேஜ் குறையும், மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கூடும், சில சமயம் வாரண்டி கேன்சல் ஆகும், தவறான டியூனிங்னா இன்ஜின் டேமேஜ் ரிஸ்க். அதனால தான் குட் டியூனர் தேர்வு பண்றது ஸ்டேஜ் 2ல மிக முக்கியம். சீப் டியூனிங் ஈக்குவல்ஸ் காஸ்ட்லி டேமேஜ். சிம்பிள் டெசிஷன் கைட். சிம்பிளா சொல்லணும்னா பட்ஜெட் பிளஸ் டெய்லி ஸ்மூத் டிரைவ்னா ஸ்டேஜ் 1, பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் த்ரில் பிளஸ் எக்ஸ்ட்ரா கேர்னா ஸ்டேஜ் 2. நீங்க எந்த டீம்ல? ஸ்டேஜ் 1 சேஃப் கேங்கா அல்ல ஸ்டேஜ் 2 பெர்ஃபார்மன்ஸ் கேங்கா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஞாபகம் வைங்க, காரை வேகமா மாற்றுறது ஈஸி. ஆனா அதை பாதுகாப்பா வைத்துக்கிறது தான் உண்மையான ஸ்மார்ட்னஸ். பவர் உங்ககிட்ட இருக்கலாம், ஆனா கண்ட்ரோல் தான் உங்க உயிரை காப்பாத்தும். சேஃபா டியூன் பண்ணுங்க, பாதுகாப்பா டிரைவ் பண்ணுங்க. நன்றி.